ஓம் நமோ நாராயணாய. இன்று நான் தங்களை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தின் 101வது பாகத்திற்கு வரவேற்கின்றேன். இதுவரை நடந்த 100 பதிவுகளில் 545 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று அடுத்த 12 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ஓம் ஸ்ரீ வேதவியாசாய நமக. நமது பாரதத்தின் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் வேதங்களுக்கும் உபனிஷத்துகளுக்கும் காரணமுமான நமது குருவான ஸ்ரீ வேதவியாச பகவானை வணங்கி போற்றுகின்றேன். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹ. பிறருடைய கடமைகளை நன்றாகச் செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்தது. பிறருடைய பாதையை பின்பற்றுவது அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்காக உள்ள கடமைகளை செய்யும் போது அழிந்தாலும் அது சிறப்புதான் என்று பகவான் உரைக்கின்றான். அப்படி பகவான் அவரவர் கடமைகளை அவரவர் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றான். அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவை வணங்கி போற்றுகின்றேன். இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திற்குள்ளே செல்வதற்கு முன்பாக தங்களுக்கு அநேக நமஸ்காரங்களை செய்து தங்களுடைய ஆசிகளை பெற்று பகவத் சங்கல்பத்தின் மூலமாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் என்ற கருவியின் வாயிலாக இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் துவங்கப்பட உள்ளது. ஓம் நமோ நாராயணாய. குஹ்யோ கபீரோ கஹனோ குப்தச்சக்கர கதாதரः வேதா ஸ்வாங்கோ அஜிதः கிருஷ்ணோ திருட சங்கர்ஷணோ அச்சுதः. குஹ்யः என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் இரகசியமான உபனிஷத்தினால் அறியக்கூடியவர், இதய குகையில் மறைந்துள்ளவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகில் மறைந்திருப்பவர், குகனால் அர்ச்சிக்கப்பட்டவர் என்றுரைக்கின்றார். ஹிருதய குகையில் மறைந்துள்ளவர் என்பதற்கு உதாரணமாக நாம் குருவாயூர் க்ஷேத்திரத்திலே பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். குருவாயூர் க்ஷேத்திரத்திலே குருவாயூரப்பன் கோயிலுக்கு அருகே ஒரு தேநீர் அருந்தும் கடை இருந்தது. அந்த கடையிலே வரும் வாடிக்கையாளர்களுக்கு தேநீரும் அதேபோல் தின்பண்டமான அப்பமும் பழம் பொரியும் வழங்கப்படும். அந்த கடையிலே ஒரு 7 வயது சிறுவன் வேலைக்கு இருந்தான். தினசரி வாடிக்கையாளர்கள் வருவார்கள். அதாவது சுவாமி தரிசனத்தை குருவாயூர் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு அந்த கடைக்கு வந்து பலரும் தேநீர் அருந்தி செல்வர். அப்படி வருபவர்களுக்கெல்லாம் தேநீரையும் அந்த அப்பத்தையும் பழம்பொரியும் அவன் வழங்குவான் அந்த சிறுவன். அவர்கள் உண்டவுடன் தட்டுக்களையும் அந்த டம்ளரையும் கழுவி வைப்பது அவனுடைய வேலையாக இருந்தது. அவனை பலரும் ராமு என்று அழைத்தனர். அப்படி அந்த பக்தர்கள் எல்லாம் வந்து அமர்ந்து தேநீர் அருந்தும் பொழுது அவர்கள் பேசிக்கொள்வார்கள். தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் எப்படி குருவாயூரப்பன் சிறப்பாக செய்து முடித்தான், எப்படி தங்களுடைய வேண்டுதல்களை முடித்ததற்காக தாம் அவனுக்கு என்னவெல்லாம் அளித்தோம் குருவாயூரப்பனுக்கு அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றியதற்காக என்றெல்லாம் பேசிக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, அவன் மஞ்சள் நிற பட்டாடையில் கோபி சந்தனத்தை நெற்றியிலே அணிந்து கொண்டு வளைந்த கருமையான குழல்களுடன் முடியுடன் அவன் மயில் பீலியை தலையிலே அணிந்த வண்ணம் எவ்வளவு அழகாக காட்சியளிக்கின்றான். அந்த உன்னி கிருஷ்ணன், குழந்தை கிருஷ்ணன், குருவாயூரப்பன் என்றெல்லாம் அவனுடைய பெருமைகளை பேசுவார்கள். அப்படி அதையெல்லாம் கேட்டு கேட்டு இந்த ராமுவுக்கும் குருவாயூரப்பனுக்கு நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அவனுடைய மனத்திலே ஒரு ஆவல் உண்டாயிற்று. அந்த ஆவல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. எப்படி நிறைவேற்றுவது யோசனை செய்து கொண்டே இருந்தான். காலையிலிருந்து இரவு வரை அவனுக்கு வேலைதான். அவருக்கு சம்பளம் எதுவும் இல்லை. 3 வேளை உணவு வழங்கப்படும் அந்த கடையிலே. அது தவிர தேநீரும் இந்த தின்பண்டங்களை எல்லாம் தின்று விடலாம் அவன். இப்படி யோசனை செய்து கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் அவனுக்கு 50 ரூபாயை இனாமாக கொடுத்தார். அந்த 50 ரூபாயை அவன் பயன்படுத்தி தன்னுடைய எஜமானிடத்திலே கூறி ஒரு நாள் கடைவீதிக்கு சென்று குருவாயூரப்பனுக்கு ஒரு மஞ்சள் துணியை வாங்கி வந்தான், வஸ்திரத்தை. பிறகு மறுநாள் மாலை வேளையிலே தன்னுடைய எஜமானிடத்திலே அனுமதி பெற்று கொண்டு கோவிலுக்கு செல்ல துவங்கினான். ஆனால் அந்த பக்தர்கள் கூறியிருந்தனர் என்னவென்று, நாம் ஏதாவது தரும் பொழுது காணிக்கையாக பணத்தையும் சேர்த்து தர வேண்டும் என்று. இவனிடத்திலோ பணம் இல்லை, என்ன செய்வதென்று யோசனை செய்தான். பிறகு அப்பத்தையும் பழம்பொரியையும் எடுத்துக்கொண்டு அதை அந்த துணியிலே சுற்றி கொண்டு கோவிலுக்கு சென்றான். மனமாற அந்த பகவானை, கிருஷ்ணனை, குருவாயூரப்பனை தரிசித்து மனமகிழ்ந்தான் அந்த சிறுவன். பிறகு தான் கொண்டு வந்ததை குருவாயூரப்பனுக்கு அளிக்க வேண்டும் என்று நீட்டிய பொழுது அந்த பூஜை செய்பவர் அதை மறுத்து விட்டார். இந்த எண்ணெய் தோய்ந்த இந்த துணியெல்லாம் குருவாயூரப்பனுக்கு அணிவிக்க முடியாது என்று கூறிவிட்டார். ஆகையினாலே அவன் வெளியில் வந்தான். வெளியில் வந்த பொழுது ஒரு சிறுவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன்
ராமு அண்ணா எனக்கு பசியாக இருக்கின்றது என்று கூற இந்த சிறுவன் அந்த சிறுவனுக்கு அந்த பழம்பொரியும் அப்பத்தையும் அந்த துணியும் அழித்து விட்டான். அதை அவன் தின்ன துவங்கினான். பிறகு இந்த ராமு கடைக்கு வந்து விட்டான். அன்றைய வேலைகளை முடித்துவிட்டு பகவானை தரிசித்த அந்த நிறைவிலே படுத்து தூங்கிவிட்டான். மறுநாள் காலையிலே கோவிலில் பூஜை செய்யக்கூடிய மேல்சாந்தி அவர்கள் கர்ப்பகிரகத்தை திறந்த பொழுது அங்கே இந்த எண்ணெய் தோய்ந்த இந்த மஞ்சள் துணியை குருவாயூரப்பன் கோமணமாக கட்டிக்கொண்டு இந்த பழம்பொரி என்ற அந்த தின்பண்டத்தை பாதி தின்ற மிச்சம் பாதியை கையிலே வைத்திருக்கும் நிலையில் காட்சியளித்தான். இதை கண்டவுடன் அபசாரம் நிகழ்ந்து விட்டது என்று அந்த மேல்சாந்தி ஒலி எழுப்பினார். அதே சமயத்திலே பகவானுடைய அசரீரி கேட்டது. எனக்கு நிர்மால்யம் செய்வதற்கு முன்பாக நீ நேராக சென்று அந்த ராமு என்ற சிறுவனை அழைத்து வா என்று பகவான் உரைக்க, அப்படியே அனைவரும் சென்று அந்த சிறுவனை அழைத்து வந்தனர். அப்பொழுது அவன் மனத்திலே பகவான் கூறினார், அதாவது நீ இஷ்டப்பட்டது போலவே உன்னுடைய துணியை மஞ்சள் துணியை நான் ஏற்றுக்கொண்டேன், கோமணமாக அணிந்து கொண்டேன், உனக்கு மகிழ்ச்சி தானே என்று கூறினார். அப்படி பகவானவன் உண்மையான பக்தி உடையவர்கள், உண்மையான பக்தியை ஹிருதயத்திலே வைத்திருப்பவர்களிடத்திலே அவருடைய ஹிருதயத்திலே பகவான் நிலைத்திருக்கின்றான். அப்படித்தான் இந்த சிறுவனின் அப்பாவியான இந்த சிறுவனின் ஹிருதயத்திலே பகவான் வசித்தான். அவனுடைய பக்தியையும் ஏற்றுக்கொண்டான். பக்தி நம்மை போன்றவர்கள் யோசனை செய்து பார்க்கலாம், நம்முடைய ஹிருதயத்திலே பகவான் எப்பொழுது வருவான் என்று. ஆனால் நாமோ பலவிதமான சிந்தனைகளையும் பலவிதமான ஆசைகளையும் பலவிதமான எண்ணங்களையும் பதிவுகளாக்கி பல பல படிகளாக மனத்திலே வைத்திருக்கின்றோம். ஏராளமான பதிவுகளை மனதிலே வைத்திருக்கின்றோம். ஆனால் சின்னஞ்சிறு சிறுவன் மனத்திலே வெகுளித்தனமாக இருக்கின்றான், அப்பாவித்தனமாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அவனிடத்திலே தெளிவான உண்மையான பக்தி இருக்கின்றது. அவருடைய இருதயத்திலே பகவானும் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சிறுவனின் இருதயத்திலே ஒளி மிகுந்த குருவாயூரப்பனாக இருந்த அந்த பரமாத்மனை வணங்கி குஹ்யக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். கபீரக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகியில் ஞானம், பலம், ஐஸ்வர்யம் முதலிய அளவற்ற குணங்களால் நிறைந்திருப்பவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகியில் லக்ஷ்மி தேவியுடன் ரமிப்பவர் என்றுரைக்கின்றார். ககனக என்ற பதத்திற்கு ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் அருளகியில் அறிய முடியாதவர் என்றுரைக்கின்றார். குப்தக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகியில் வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாமல் மறைந்திருப்பவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகியில் அயோக்கியர்களால் அறிய முடியாதவர் என்றுரைக்கின்றார். சக்கர கதாதரக என்ற பதத்திற்கு ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் அருளகியில் சக்கரம் கதைகளை தரித்தவர் என்றுரைக்கின்றார். வேதா என்ற பதத்திற்கு பராசர பட்டர் அருளகியில் அளவற்ற மங்களகரமான பலவகைப்பட்ட பெருமைகளை பக்தர்களுக்கு எக்காலமும் வழங்குபவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகியில் விசேஷமாக தாங்குபவர், காப்பவர் என்றுரைக்கின்றார். கபீரக, ககனக, குப்தக, சக்கரகதாதரக, வேதா என்ற பதங்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் பொருளான ஞானம், பலம், ஐஸ்வர்யம் முதலிய அளவற்ற குணங்களால் நிறைந்திருப்பவர், அறிய முடியாதவர், வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாமல் மறைந்திருப்பவர், சக்கரம் கதைகளை தரித்தவர், அளவற்ற மங்களகரமான பல வகைப்பட்ட பெருமைகளை பக்தர்களுக்கு எக்காலமும் வழங்குபவர் என்பதற்கு உதாரணமாக நாம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடதாசரை எடுத்துக்கொள்வோம். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடதாசர் தற்போதைய கர்நாடக தேசத்திலே உள்ள பாகல்கோட் என்ற மாவட்டத்திலே, அதாவது கடப்பிரபா என்ற நதியின் தீரத்திலே ஒரு சிறிய கிராம பகுதியிலே 1680ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். அதாவது அவருடைய பிறக்கும் பொழுது அவருடைய பெயர் வெங்கண்ணா என்ற பெயரிலே அவருக்கு பெயர் வைத்தனர். அவருடைய தந்தையார் நரசப்பையா, அவருடைய தாயார் லக்ஷ்மிபாய். அப்படி இந்த இருவருக்கும் முதலாவதாக, அதாவது ராகவேந்திரன் என்ற ஒரு மகன் முதலிலேயே பிறந்திருந்தான். இந்த நரசப்பையா சிறந்த ஒரு வேத விற்பனராக இருந்து வந்தார். ஸ்ரீமன் மத்வாச்சாரியருடைய துவைத சித்தாந்தத்தை பின்பற்றி வந்த இவர் அந்த சாஸ்திரங்களை எல்லாம் தீவிரமாக கற்றுணர்ந்து மிகச்சிறந்த பண்டிதராக இருந்து குருகுலத்து மாணவர்களுக்கெல்லாம் பயிற்றுவித்து வந்தார். அதேபோல் தன்னுடைய மகனான ராகவேந்திரனையும் சிறந்த ஒரு பண்டிதனாக உருவாக்கியிருந்தார் இந்த நரசப்பையா. இந்த நரசப்பையாவுக்கும் லக்ஷ்மிபாய்க்கும் வயதான காலத்திலே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் வெங்கண்ணா. அப்பொழுது இருவரும் மிகவும் யோசனை செய்தனர். இப்படி வயதான காலத்திலே நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றானே,
நாமே இன்னும் சிறிது காலத்திலே இந்த பூலோகத்தை விட்டு சென்று விடுவோம், இந்த குழந்தையை யார் கவனிப்பார்கள் என்றெல்லாம் சிந்தித்த பொழுது அவர்களுக்கு அவருடைய பக்தி விடையளித்தது. அவர்கள் இருவரும் திருப்பதி வெங்கடேசனின் தீவிர பக்தர்கள் ஆகையினாலே அந்த வெங்கடேச பெருமான் இவர்களை எல்லாம் இவனை கண்டிப்பாக காத்தருள்வான் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் இருந்தனர். அதேபோல் லக்ஷ்மிபாய் இந்த சிறுவனை வெங்கண்ணாவை வளர்க்கும் பொழுதே அவனுக்கு பலவிதமான விஷயங்களை போதித்து வந்தாள். அது என்ன எனில், உனக்கு அதாவது நானும் உன் தந்தையும் உண்மையான தாய் தந்தையர் அல்ல. நாங்கள் இந்த பூலோகம் நாங்கள் இருக்கும் வரை உனக்கு தாய் தந்தை போல் இருப்போம். ஆனால் உனக்கு உண்மையான தாயும் தந்தையுமாக இருப்பவர் யாரெனில் அந்த வெங்கடேஸ்வரன் தான், திருப்பதி வெங்கடேசன் தான் உனக்கு தாயுமானவன் தந்தையுமானவன். இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவனே தாயுமானவன், அவனையே தந்தையுமானவன். அவனை நீ பிரார்த்தனை செய்து அவனிடத்திலே நீ சரணடைந்து விட்டால் உன்னை கவனித்துக் கொள்வான். அவனிடத்திலே நீ பக்தி செலுத்த வேண்டும் என்று லக்ஷ்மிபாய் இந்த வெங்கண்ணனுக்கு சிறுவயதிலேயே பல விஷயங்களை போதித்து வந்தாள். அது மட்டுமல்ல, பிரகலாத சரித்திரத்தையும் துருவ சரித்திரத்தையும் கூறி சிறுவர்களாக இருந்த பொழுதே இவர்கள் பக்தியிலே மூழ்கி இருந்தார்கள். ஸ்ரீஹரியே இவர்கள் போற்றி இருந்தார்கள். அந்த காரணத்தினாலே அவர்களை எல்லாம் ஸ்ரீஹரி காப்பாற்றி அருள் செய்தான் என்றெல்லாம் கூறுவாள். அப்படி அவர்கள் வீட்டிலே 3 வேளையிலும் பூஜை நடைபெறும். அப்படி பூஜை நடைபெறும் பொழுதெல்லாம் அவள் அற்புதமான கீர்த்தனைகளை பகவானின் மீது பாடுவாள். அப்பொழுது அதை கேட்கக்கூடிய வெங்கண்ணா அந்த பாடல்களுக்கெல்லாம் பொருளை கூறுமாறு வேண்டுவான். பொருளை அவனுடைய தாயான லக்ஷ்மிபாய் அந்த பாடல்களுக்கெல்லாம் அற்புதமான பொருளை கூறுவாள். இதையெல்லாம் அவன் உள்வாங்கிக் கொண்டே இருப்பான். அது மட்டுமல்ல, அவர்கள் வீட்டில் உள்ள பசுக்களையும் கன்றுகளையும் அழைத்து செல்வான். மாடுகளை மேய்க்க அழைத்து செல்வான். அப்படி மேய்க்க அழைத்து செல்லும் பொழுதெல்லாம் ஒரு மரத்தடியிலே அமர்ந்து கொண்டு தாய் கூறிய கதைகளையும் அந்த பாடல்களையும் அவன் மனதிலே ஏற்றி கொண்டிருப்பான். அப்படி அவன் மிகச் சிறியவனாக இருந்த பொழுதே இவர்கள் இருவரும் அவருக்கு உபநயனம் செய்துவிட்டனர். எதனானில் உபநயனம் செய்துவிட்டால் பிறகு ஒரு குருகுலத்திலே சேர்த்து விடலாம். குருகுலத்திலே சேர்ந்து விட்டால் பிறகு அவனுக்கு உணவளித்து குருவே கவனித்துக் கொள்வார், நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்று சிறுவயதிலேயே இளம் பிராயத்திலே உபநயனம் செய்விக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு சில மாதங்களிலேயே அவனுடைய தாயார் இறந்து விட்டாள் லக்ஷ்மிபாய். அதேபோல் அதற்கு பிறகு ஒரு சில மாதங்களிலே தந்தையாரும் இறந்து விட்டாள். அப்படி இந்த ராகவேந்திரனும் இந்த வெங்கண்ணாவும் இருவரும் அனாதையாகிவிட்டனர். இருந்தாலும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ராகவேந்திரனுக்கு காவேரம்மா என்ற ஒரு பெண்ணை மணமுடித்து வைத்தனர். ஆனால் அந்த காவேரம்மாவோ இந்த வெங்கண்ணாவை கவனிக்கவே இல்லை. இந்த வெங்கண்ணாவுக்கு சரிவர உணவும் அளிக்கவில்லை. வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வித்தாள். அதேபோல் இவனை எந்த குருகுலத்தையும் சேர்க்கவில்லை. ராகவேந்திரனோ எப்பொழுதும் புரோகிதம் என்று அவர் சென்று கொண்டே இருந்தார் வெளியிலே. ஆனாலும் அவர் தம் மனைவி எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேச இயலவில்லை. இப்படி குருகுலத்தில் சேர்ந்து படிக்க வேண்டிய இந்த சிறுவன் எப்பொழுதும் வீட்டு வேலையும் மற்ற வேலையும் செய்து கொண்டேதான் இருந்தான். இந்த காலகட்டத்திலே 10-12 வயது இருக்கும் பொழுது ஒரு நாள் வீட்டிற்கு வேலையெல்லாம் முடித்து விட்டு கிடைத்து வந்த அவன் அந்த காவேரம்மாவிடத்திலே தன்னுடைய அண்ணனின் மனைவிடத்திலே சற்று மோர் தருமாறு கேட்டான். களைப்பாக இருக்கின்றது, தாகமாக இருக்கின்றது என்று கேட்டபொழுது அவள் அவனை கடுமையாக திட்டினாள், ஏசினாள். அப்பொழுது மிகவும் மனமுடைந்த இந்த வெங்கண்ணா எத்தனை நாள் தான் இந்த திட்டை வாங்குவது என்று மனமுடைந்த அவன் திடீரென்று கூறினான், நான் இனிமேல் வீட்டிற்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டு வெளியில் கிளம்பி விட்டான் வெங்கண்ணா. அப்படி கிளம்பி சென்றவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பாகல்கோட்டிலே ஒரு பஜனா குழுவானது, ஒரு பஜனா மண்டலியானது பகவான் ஸ்ரீனிவாசனின் புகழ்வாடி கொண்டு சென்று கொண்டிருந்தது. ஒரு பல்லக்கிலே திருவேங்கடவனின் பிரதிமையும் ஒரு சிறு விக்கிரமும் வைக்கப்பட்டு அவர்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சென்று கொண்டிருந்தார்கள். உடனே வெங்கண்ணா அந்த குழுவிலே தன்னையும் இணைத்து கொண்டான். இணைத்து கொண்டு இவனும் பாடி ஆட ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த குழுவிலே இருந்த ஒரு முதியவர் கேட்டார், அப்பா நீ யாரப்பா என்று வினவ இவர் கூறினான், நான் வெங்கண்ணா என்று சிறுவன், நான் அனாதை என்று கூற, இந்த உலகில் அனாதை என்று யாரும் கிடையாது, அனைவருக்கும் அந்த வெங்கடேசன் தான் தாயுமாகவும் தந்தையுமாக இருப்போன் என்று அவனே உன்னை கவனித்துக் கொள்வான் என்று கூறிய பொழுது இந்த வெங்கண்ணா கூறினான், அப்படியானால் என்னை உங்களுடைய குழுவிலே இந்த திருப்பதி செல்லும் பஜனா மண்டலில் என்னையும் சேர்த்துக் கொள்வீர்களா என்று வினவ
ஏன் சேர்த்து கொள்ள இயலாது, பகவான் இச்சைப்பட்டால் அது தானாகவே நடக்கும் என்று அவரும் இவனை அந்த குழுவிலே சேர்த்து கொண்டு விட்டார். அப்படி வெங்கண்ணாவும் அந்த குழுவிலே சேர்ந்து கொண்டு பஜனை செய்து கொண்டு ஆடி பாடிக்கொண்டு பல க்ஷேத்திரங்களை சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு பல மாதங்கள் நடந்தே சென்றனர். பல மாதங்களுக்கு பிறகு இந்த வெங்கண்ணாவும் அந்த குழுவுடன் சேர்ந்து திருப்பதி அடைந்தனர். திருப்பதி அடைந்த பிறகு அங்கே அவர்கள் எல்லாம் கபில தீர்த்தத்திலே நீராடினர். கபில தீர்த்தத்திலே நீராடி கபிலேஸ்வரரை தரிசித்தனர், நரசிம்மரை தரிசித்தனர். பிறகு திருப்பதி மலையேறுவதற்கு முன்பாக அந்த பெரியவர் ஸ்ரீ வாதிராஜ சுவாமியின் பெருமையை கூறினார். வாதிராஜ சுவாமி அங்கே வந்திருந்த பொழுது அவர் அந்த மலையை ஏறுவதற்கு முன்பாக பார்த்த பொழுது அந்த மலையே நாராயண சால கிராமமாக, பகவானின் சால கிராமமாக அவருக்கு தெரிந்தது. ஆகையினாலே இதன் மேல் கால் வைக்க மாட்டேன் என்று கருதி அவர் முட்டியிட்டு முழங்காலிலே நடந்து மேலே சென்றார். அப்படி ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகளின் பெருமைகளை எல்லாம் உரைத்தார். அனைவரும் அதை கேட்டு மகிழ்ந்து விட்டு மேலே சென்றனர். மேலே சென்று செல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு கோபுரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் ஹரே ஸ்ரீனிவாசா ஹரே ஸ்ரீனிவாசா என்று கோஷமிட்டு கொண்டு பாடிக்கொண்டும் சென்றனர். மேலே சென்ற பிறகு சுவாமி புஷ்கரணியில் அந்த தீர்த்தத்திலே அனைவரும் ஸ்நானம் செய்து சங்கல்ப ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனம் செய்து அங்கே புஷ்கரணி கரையுள்ள வராக சுவாமி தரிசனம் செய்தனர். பிறகு அனைவரும் வெங்கடேஸ்வரனை தரிசிக்க கோவில் துவாரத்திற்கு சென்றனர். அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தது. இந்த வெங்கண்ணா மட்டும் அனைவரும் உள்ளே செல்லட்டும், இறுதியில் நாம் மட்டும் தனியாக சென்று சுவாமியை தரிசிக்கலாம் என்று அமைதியாக வெளியில் நின்று விட்டான். அப்படி அனைவரும் சென்றனர். இறுதியில் யாரும் இல்லாத பொழுது உள்ளே சென்றான். உள்ளே சென்று பகவானை கண்டதுதான் தாமதம். அவனுக்கு மிகவும் ஆனந்த பரவசமாகிவிட்டான் அந்த சிறுவன் வெங்கண்ணா. ஹரே ஸ்ரீனிவாசா ஹரே ஸ்ரீனிவாசா என்று உரைத்து கொண்டு வேகமாக சென்று பகவானின் பாதங்களை பற்றி கொண்டான். உடனே அங்கிருந்த அந்த பூஜை செய்பவர் அவனை அப்படியே தூக்கி கொண்டு வெளியில் விட்டு விட்டார். பிறகு அவன் சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி வந்தான். திரும்ப திரும்ப பகவானை தரிசித்து கொண்டே இருந்தான். மதிய வேளையிலே அவனுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதை உண்டு விட்டு அங்கே கல்மண்டபத்திலே வெளியிலே தங்கியிருந்தான். இப்படியே 1-2 நாட்கள் அல்ல, பல மாதங்கள் கடந்து விட்டன. தினசரி அங்கே பிரசாதத்தை வாங்கி உண்டு விட்டு பகவானை தரிசித்து விட்டு நாராயணகிரியிலே அவன் இருந்து தியானம் செய்வான். இரவில் ஏதோ ஒரு கல்மண்டபத்தில் படுத்து உறங்குவான். இப்படியே பல மாதங்கள் ஓடிற்று. அவனுக்கு பகவானின் நிஜரூபம் சைதன்ய ரூபத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் மனதிற்குள்ளே பெரியதொரு தாபமாக விளங்கியது. எப்பொழுதுதான் நாம் இந்த பகவானின் சைதன்ய ரூபத்தை நிஜ ரூபத்தை தரிசனம் செய்வோம் என்று மிகவும் அவன் மனத்திலே அந்த ஆவல் தீயாக இருந்தது. இதற்கு ஒரு நாள் கண்டிப்பாக பகவானிடத்திலே இறுதியான பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்று கருதி ஒரு நாள் பகவானை சாஷ்டாங்கமாக வணங்கி அந்த பகவானிடத்திலே கூறினான், பகவானே, எதற்காக என்னை அனாதையாக படைத்தீர்கள்? எதற்காக என்னை கல்வி அறிவில்லாதவனாக்கி விட்டீர்கள்? தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள், என்னுடைய அறியாமையை போக்குங்கள், இல்லாவிடில் என்னுடைய உயிரை நான் இங்கே உங்களுடைய பாதத்திலே விட்டுவிடுகின்றேன் என்று அவன் புலம்பியவாறு அப்படியே படுத்திருந்தான். பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்து அப்படியே உணர்வற்ற நிலைக்கு போய்விட்டான். அப்பொழுது அந்த பகவான் வெங்கடேசன் அவனுக்கு பிரத்யட்சமாக காட்சியளித்தார். காட்சியளித்து அவனுடைய நாவினிலே பிரசன்ன வெங்கட என்ற நாமத்தை, பிரசன்ன வெங்கட என்று அவன் நாக்கிலே எழுதிவிட்டார். எழுதிவிட்டு அவனுக்கு காட்சியளித்து கூறினார், இன்றிலிருந்து நீ ஞானியாகிவிட்டாய், உன்னுடைய அறியாமை போய்விட்டது, உனக்கு பிரசன்ன வெங்கட என்று பெயர் என்று கூறினார். அப்படி கூறிவிட்டு அவர் மறைந்து விட்டார். சில கணங்களிலே மகிழ்ச்சியில் ஆனந்த பரவச நிலையில் என்னவென்று தெரியாது இவன் எழுந்து கண்ணீர் வடித்தான், ஆட ஆரம்பித்தான். உடனடியாக அவன் மனத்திலே பாடல் தோன்ற ஆரம்பித்து விட்டது. கல்வி அறிவில்லாதவனுக்கு அவன் கன்னட மொழியிலே பாடலை பாட ஆரம்பித்து விட்டான். தப்பு நோடது பந்தையா என்னைய தந்தே அப்ப திரு வெங்கடேசனே நிர்தோஷனே என்ற பாடலை பாடினான். அதாவது என்னுடைய தவறை பார்க்காமல் கருதாமல் என்னுடைய தந்தையாக வந்தாயே திருவேங்கடவனே நிர்தோஷனே என்று பாடலை பாடினார். அப்படி இந்த அறியாத சிறுவன், கல்வி அறிவு இல்லாத சிறுவன் இப்படி அற்புதமாக பாடலை பாடுவதை கருதி இவனுக்கு ஞானம் வந்து விட்டது என்று ஏராளமான பக்தர்கள் எல்லாம் அவனை சூழ்ந்தனர், அவனை பாராட்டினர், அவரை உயர்த்தி பிடித்தனர். அப்படி இந்த வெங்கண்ணா என்பவன் வெங்கடதாசனாக, அதாவது பகவான் அவனுக்கு இட்ட பெயர், நாம் பிரசன்ன வெங்கட என்ற ஒரு நாமத்தை பகவான் அவனுக்கு வழங்கினார். அப்படித்தான் இவன் பிரசன்ன வெங்கட தாசனாக மாறிவிட்டார். இவர்
அன்றைய தினமே இரவே அந்த பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகரின் கனவிலே பகவான் தோன்றி அவரிடத்திலே கூறினார், இந்த பிரசன்ன வெங்கண்ணா என்று அழைக்கப்படும் இந்த பிரசன்ன வெங்கடன் நாளை வரும்பொழுது கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெட்டகத்தை காவி துணியினால் மூடப்பட்டுள்ள ஒரு பெட்டகம் இருக்கின்றது, அதை அவனுக்கு அளிக்கவும். அதிலே என்னுடைய விக்கிரகம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத விக்கிரகம் இருக்கின்றது, தாளம் இருக்கின்றது, பிக்ஷைக்குண்டான ஒரு சிறு பாத்திரமும் இருக்கின்றது, இதை அவனுக்கு அளித்துவிடு. அதேபோல் கோவிலிலிருந்து அவனுக்கு ஒரு தம்பூராவையும் அளித்துவிடு என்று பகவான் அந்த அர்ச்சகரின் கனவிலே கூறினார். மறுநாளும் இந்த பிரசன்ன வெங்கடேசர் அங்கே பிரசன்ன வெங்கடதாசர் அங்கே வந்த பொழுது அர்ச்சகர் அவரை கல்யாண உற்சவ மண்டபத்திற்கு வருமாறு பணித்தார். அப்படி இவரும் கல்யாண உற்சவ மண்டபத்திற்கு சென்ற பொழுது அங்கே கல்யாண உற்சவம் நடந்து முடிந்த பிறகு இவரை மேடைக்கு அழைத்து இவரிடம் அதை தந்த பொழுது திறந்து பார்த்தார். உள்ளே வெங்கடேஸ்வரன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருந்தார். தாளமும் இருந்தது, பிக்ஷைக்குண்டான சிறிய ஒரு கலன் ஒரு பாத்திரமும் இருந்தது. அதிலே இவர் கண்ணை மூடி அப்படியே பிரார்த்தனை செய்தான். பகவான் அவர் மனத்திலே உரைத்தான், நீ எப்பொழுதெல்லாம் என்னை தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இந்த விக்கிரகத்தின் மூலமாக என்னை தரிசித்துக்கொள் என்று கூறினார். அதேபோல் நீ உன்னுடைய வேலையானது சஞ்சாரம் செய்ய வேண்டும், நீ தேச சஞ்சாரம் செய்து பக்தி மார்க்கத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று பகவான் உரைத்தார். அப்படி இவரும் அதை மனத்திலே உறுதி பூண்டு கொண்டார். ஆனாலும் அந்த உறுதி, அதாவது பகவானை விட்டு பிரியக்கூடிய திருடம் இவரிடத்திலே இருக்கவில்லை. இவர் அங்கேதான் இருந்தார். அந்த அர்ச்சகர் கூடியிருந்த பொதுமக்கள் மத்தியிலே தான் இவற்றையெல்லாம் வழங்கினார். தம்பூராவும் வழங்கினார். அந்த தம்பூராவை பெற்றவுடன் பகவானிலே எல்லாம் கொடுக்க சொல்லி இருக்கின்றான் என்றதை கேட்டவுடன் இவருக்கு கண்ணீர் வந்து விட்டது. பகவத் பக்தியிலே மூழ்கி உடனே பாட ஆரம்பித்தார். சலஹோ வெங்கடரமணா தயாம்புதி சலஹோ வெங்கடரமணா என்று பாடலை துவங்கினார். அப்படி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இவர் இருந்தார். திருப்பதியிலே இருந்தார். ஆனால் இவர் தேச சஞ்சாரம் பக்தியை பரப்புவதற்காக செல்லவில்லை. காரணம், இவர் வேங்கடவனை விட்டு பிரிய மனமில்லை. மீண்டும் ஒருவரை வேங்கடவன் இவர் கனவினிலே வந்து நீ கண்டிப்பாக சென்றுதான் ஆக வேண்டும் என்று கூறியவுடன் மறுநாள் மனமில்லாமல் வந்து பகவானை தரிசித்து விட்டு பாடினார். பிடலாரே பிடலாரே நின்ன ஆதி தேவராயா என்ற பாடலை பாடினார். உன்னை விடமாட்டேன் என்ற பொருளிலே பகவானை நினைத்து பாடினார். பிறகு மறுநாள் அங்கிருந்து கிளம்பி இவர் தன்னுடைய சொந்த ஊரான பாகல்கோட்டிற்கு சென்றார். செல்லும் வழியிலே பல க்ஷேத்திரங்களை எல்லாம் தரிசித்த வண்ணம் சென்றார். அப்படி செல்லும் பொழுது மந்திராலயத்திற்கு சென்றார். அதிகாலை வேளையிலே மந்திராலயத்துக்கு சென்றவர் அங்கே துங்கபத்ரா நதியிலே நீராடி அங்கே மாஞ்சாலம்மாவை தரிசனம் செய்து அங்குள்ள ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்தார், ருத்ரனையும் தரிசனம் செய்தார். இறுதியாக ராகவேந்திர சுவாமியின் மூல பிருந்தாவனத்திற்கு எதிரிலே போய் நின்றார். அப்படி நின்று மந்திராலய மகான், அது பிரம்ம முகூர்த்தமாக இருந்தது. அந்த வேளையிலே இவர் மந்திராலய மகானை பார்த்து பாடினார். ஏழு ஸ்ரீ குருராயா பெளகாகி திந்து என்று பாடலை பாடினார். அதாவது குருராயரே எழுங்கள், அதாவது காலையாகிவிட்டது என்ற பொருளிலே பாடினார். குருராயரும் இவருக்கு அந்த மூல பிருந்தாவனத்திலிருந்து காட்சியளித்து இந்த பிரசன்ன வெங்கடதாசா, நீ பகவான் ஹரியிடம் நீ ஆசிகளை பெற்றிருக்கின்றாய். நீ சிறப்பான முறையில் தேச சஞ்சாரம் செய்து பக்தி மார்க்கத்தை பரப்பு. கோபாலதாசர் ஜெகநாத தாசரை போல இவரும் பக்தி மார்க்கத்தில் சிறப்பாக வேண்டும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை மந்திராலய மகான் இவருக்கு வழங்கினார். அப்படி அந்த ஆசிகளை பெற்றுக்கொண்டு இவர் தன்னுடைய ஊரான பாகல்கோட்டிற்கு சென்றார். அங்குள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி அப்பொழுது அபிஷேகமாகிக் கொண்டிருந்தது. அன்றைய காலை வேளையிலே அங்கேயும் ஆஞ்சநேயரை நினைத்து அங்கேயும் ஒரு பாடலை பாடினார். இவர் யார் என்று வினவ அங்கே இவர் தான் இந்த ஊர் தான் இத்தனை காலத்திற்கு முன்பு சென்றிருந்தேன் என்ற விஷயங்களை எல்லாம் கூற மக்கள் எல்லாம் இவரை போற்றி கொண்டாடினர். இதை கேட்டு அவருடைய சகோதரர் மனைவியும் அங்கே வந்தனர். வந்து அவருடைய சகோதரர் மனைவியான அவருடைய அண்ணன் மனைவியான காவேரம்மா தன்னுடைய தவறை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டார். இவரோ மன்னிப்பதற்கு ஒன்றுமில்லை, காரணம் தாங்கள் அப்படி செய்த காரணத்தினாலே தான் நான் வீட்டை விட்டு சென்றேன், திருப்பதிக்கு சென்றேன், அதனாலே தான் எனக்கு பகவானின் அருள் கிடைத்தது. ஆகையினாலே நீங்கள் எனக்கு உதவிதான் செய்தீர்கள்
இருக்கின்றீர்கள் என்று கூறினார். அப்படியே ஆகட்டும் என்று அவர்களும் தங்களுடைய வீட்டிற்கு வரும்படி அங்கேயே தங்கி இருக்கும்படி கூறினர். அப்படியே இவரும் அவருடைய வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்கு சென்று அங்கேயே தங்கியிருந்து பல பல பாடல்களை இவர் தினசரி பாடி பகவானை போற்றி வந்தார் இந்த பிரசன்ன வெங்கடதாசர். அப்படியே இவர் அங்கே மட்டும் இருக்க மாட்டார், பல்வேறு க்ஷேத்திரங்களுக்கு சென்றபடி இருப்பார். அப்படி இவர் அருகாமையில் உள்ள அங்கிருந்து பல சற்று தூரம் சென்று துளசிகிரி என்ற ஒரு இடத்திற்கு செல்வார். அங்குள்ள ஆஞ்சநேயரை வணங்குவார். தினசரி அவரை நினைத்தும் பாடல்களை பாடுவார். அப்படி பாடும் பொழுது இவருக்கு அந்த ஆஞ்சநேயரும் நிஜரூப தரிசனத்தை தந்தார். அதன் பிறகு அங்கிருந்து இவர் கிளம்பி வாதாபி சென்றார். வாதாபி என்பது தற்போதைய பாதாமி என்று அழைக்கப்படக்கூடிய இடம். அந்த வாதாபியிலே சென்று அகஸ்திய தீர்த்தத்திற்கு அருகிலே அமர்ந்து ஏராளமான கீர்த்தனைகளை இவர் பாடியிருக்கின்றார். அப்படி ஒரு நாள் இவர் யோசனை செய்தார், நாம் சரியான ஒரு குருவின் உதவியுடன் பல பல கிரந்தங்களை படிக்க வேண்டும். தான் சார்ந்த ஸ்ரீமன் மத்வாச்சாரியாரின் கிரந்தங்களை எல்லாம் பயில வேண்டும். அவற்றின் பொருளை எல்லாம் எளிமையான கன்னடத்திலே நாம் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகையினாலே இவர் கலகலி என்ற இடத்தில் உள்ள முத்கலாச்சாரியா என்பவரிடம் சென்று அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். அவர் மூலமாக துவைத சித்தாந்தத்தின் கிரந்தங்களை எல்லாம் படித்தார். ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் எழுதிய 37 கிரந்தங்கள், சர்வமூல கிரந்தங்களையும் இவர் மனதிலே பதித்து கொண்டார். அதேபோல் ஜெயதீர்த்தர் எழுதிய பாஷ்யங்கள், பல்வேறு விஷயங்களையும் இவர் தன்னுடைய அந்த மத்வ சித்தாந்த விஷயங்களை எல்லாம் கற்றுணர்ந்தார். அதை எளிமைப்படுத்தி, அந்த சித்தாந்தங்களை எல்லாம் எளிமைப்படுத்தி எளிமையான கன்னட பாடல்களாக பாடி தேச சஞ்சாரம் செய்து மக்களுடைய மனத்திலேயே பதிய வைத்தார். அப்படி ஒரு நாள் இவர் கனவிலே ஒரு நாள் கோபாலகிருஷ்ணன், வெண்ணெய் கிருஷ்ணன், நர்தன கிருஷ்ணன் வெண்ணெய் எடுத்துக்கொண்டு ஆடினான். மதுரா விருந்தாவனத்தில் இருக்கும் காட்சி அளித்தான். ஆகையினாலே இவர் கிளம்பி விட்டார். கிளம்பி வடதேசம் சென்றார், மதுரா சென்றார், விருந்தாவனம் சென்றார். அங்கெல்லாம் சென்று எங்கெல்லாம் கிருஷ்ணன் லீலை புரிந்தானோ அங்கெல்லாம் சென்று அதை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தார். பக்தி மார்க்கத்தை பரப்பினார். அந்த சமயத்தில் தான் தசமஸ்கந்த பாகவத என்ற நூலை, அற்புதமான நூலை ஏற்றினார். இவர் திரும்பி வரும் வழியிலெல்லாம் பல்வேறு இடங்களில் பல பல அதிசயங்களை, அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே வந்தார். இவரை பலரும் போற்றினர். ஆனால் இது எல்லாம் பகவானின் செயல்தான், என்னுடைய செயல் அல்ல என்று கூறிவிட்டார். இறுதியிலே இவர் பாதாமிக்கு வந்தார். பாதாமியிலே வந்து தங்கியிருந்த பொழுது ஒரு நாள் தன்னுடைய உடலை உகுக்கலாம் என்று முடிவு செய்து விட்டார். அன்று பாத்ரபத மாதம் சுத்த ஏகாதசி அன்று இரவு இவர் ஆழமான தீர்க்கமான தியானத்திலே அமர்ந்து கிருஷ்ணனை பிரார்த்தனை செய்தார். கிருஷ்ண தரிசனமும் இவருக்கு கிடைத்தது. அப்பொழுது கிருஷ்ணனை பார்த்து இறுதியாக ஒரு பாடலை பாடினார். அதாவது, கதவுகளெல்லாம் மூடப்பட்டு விட்டன, ஜன்னல்களெல்லாம் மூடப்பட்டு விட்டன, கண்கள் ஆழமான நிதிரையை நோக்கி கண் இமைகள் சென்று கொண்டிருக்கின்றன. கிருஷ்ணா, நீ எப்படி உள்ளே நுழைந்தாய் என்று கிருஷ்ணனை போற்றி அவர் கூறினார். அமைதியாக உள்ளே அமர்ந்து கொள் கிருஷ்ணா, ஒலி எழுப்பாதே கிருஷ்ணா, நான் என்னுடைய பிராணனை உன்னிடத்திலே நான் சமர்ப்பித்து விடுகின்றேன் என்று கூறினார். அப்படியே அந்த பாடலை பாடியவர் அப்படியே தம்பூராவை கையில் பிடித்த வண்ணம் தன்னுடைய அமர்ந்த நிலையிலே உயிரை உகுத்து விட்டார். அப்படி இந்த பிரசன்ன வெங்கடதாசர் ஏராளமான பாடல்களை, பக்தி பாடல்களை எல்லாம் ஏற்றி பகவானை போற்றியிருக்கின்றார். இன்றளவும் அவருடைய பூர்வீகமான, அதாவது அந்த பாகல்கோட்டிலே அவருடைய சகோதரன் இல்லத்திலே அவருடைய வம்சாவளியினர் வசித்து வருகின்றனர். அங்கே இந்த தாசருடைய தம்பூரியும் இவருடைய அந்த விக்கிரகங்களும் தாளமும் அந்த பிக்ஷை குண்டான அந்த கலனும் அனைத்தும் அங்கே இருக்கின்றன. வருடா வருடம் இந்த தாசருடைய ஆராதனை அங்கே மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. அதே பாத்ரபத மாசத்திலே சுத்த தசமியில் துவங்கி ஏகாதசி, பிறகு துவாதசியும் தொடர்கிறது இவருடைய ஆராதனை. அப்படி பகவானானவன் பக்தர்களுக்கு அளவற்ற மங்களகரமான பல வகைப்பட்ட பெருமைகளை பக்தர்களுக்கு எக்காலமும் வழங்கக்கூடியவன். தன்னுடைய சிறந்த பக்தனான இந்த பிரசன்ன வெங்கடதாசருக்கு அற்புதமாக பகவான் அனைத்து விஷயங்களையும் நல்கியிருக்கின்றான். அவன் சக்கரம் கதைகளை தரித்தவனாக இருக்கின்றான். வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாமல் மறைந்திருக்கின்றான். அறிய முடியாத தன்மையுடையவனாக இருக்கின்றான். ஞானம், பலம், ஐஸ்வர்யம் நிறைந்தவனாக இருக்கின்றான். இருந்தாலும் அவனை அறியலாம் நாம். எப்படி தூய்மையான பக்தி, இந்த பிரசன்ன வெங்கடதாசரை போல தூய்மையான பக்தி நம்மிடத்திலே இருந்தால் கண்டிப்பாக நாம் அவனை அடையலாம். அப்பேற்பட்ட சிறந்த அந்த பரமாத்மனை, அந்த திருவேங்கடவனை வணங்கி கபீரக ககனக குப்த சக்கரகதாதரக வேதா
என்ற பதங்களை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். ஸ்வாங்க அஜித கிருஷ்ண திருட சங்கர்ஷண அச்சுத என்ற பதங்களில் இடையில் வரக்கூடிய கிருஷ்ண திருட என்ற இரு பதங்களை எடுத்துக்கொள்வோம். கிருஷ்ண என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் கிருஷ்ணத்வைபாயனர் என்னும் வியாசரூபியானவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகில் கரிய நிறமுடையவர் அக்னிரூபமாக இருப்பவர் என்றுரைக்கின்றார். திருடக என்ற பதத்திற்கு பராசர பட்டர் அருளகில் தம்மை உபாசிப்பவர்களை அனுகிரகிப்பதற்காக வியூகத்தில் ஸ்தூலமாக இருப்பவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகில் உறுதியானவர் என்று உரைக்கின்றார். கிருஷ்ணக திருடக என்ற இரு பதங்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் பொருளான கிருஷ்ணத்வைபாயனர் என்னும் வியாசரூபியானவர், கரிய நிறமுடையவர், உறுதியானவர், தம்மை உபாசிப்பவர்களை அனுகிரகிப்பவர் என்ற பொருளுக்கு உதாரணமாக நாம் வியாசரை எடுத்துக்கொள்வோம். வசிஷ்ட மகரிஷியின் மகன் சக்தி மகரிஷி, சக்தி மகரிஷியின் மகன் பராசர மகரிஷி. இந்த பராசர மகரிஷியின் மகன்தான் வியாச மகரிஷி. இந்த பராசர மகரிஷி ஒரு சமயம் இவர் ஒரு நதியை கடந்து கொண்டிருந்தார். அப்படி நதியை கடந்து கொண்டிருந்த பொழுது நதியை அவர் கடக்க உதவி செய்தவள் மத்ஸ்யகந்தி என்ற ஒரு பெண். அந்த மத்ஸ்யகந்தி என்ற பெண் ஒரு மீனின் வயிற்றிலிருந்து பெறப்பட்டவள். அதாவது அவளை நிஷாதராஜன் என்ற வேட்டுவன் வளர்த்து வந்தான். அவன் மீன் பிடித்த பொழுது ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே அதை வயிற்றை அறுக்கும் பொழுது, அந்த பகுதி அறுக்கும் பொழுது வயிற்றுக்குள்ளே ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தை தான் மத்ஸ்யகந்தி. அந்த மத்ஸ்யகந்தி தான் வளர்ந்த பிறகு அவள் ஓடத்தை ஓட்டுவளாக இங்கே வருகின்றாள். இந்த பராசர மகரிஷிக்கு நதியை கடப்பதற்கு அவள் உதவி செய்கின்றாள். அப்படி பாதி நதியை கடக்கும் பொழுது பராசர மகரிஷி அந்த பெண்ணிடத்திலே, மத்ஸ்யகந்தி இடத்திலே கூறுகின்றார், இப்பொழுது என் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்றது என்று கூறியவுடன் அவள் பயந்து விட்டாள். இது என்ன, இவரோ பெரிய பராசர மகரிஷி, பெரிய மகான், என்னிடத்திலே ஒரு குழந்தை பிறப்பதா, என்ன இது புரியவில்லையே என்று அவள் பயந்த பொழுது இவர் கூறினார், இது விஷ்ணுவின் ஆணை. அதாவது விஷ்ணு பகவான் ஒரு சமயம் பராசரிடத்திலே அவருடைய தவத்தை மெச்சி கூறியிருந்தார், நானே உனக்கு ஆவேஷ அவதாரமாக, என்னுடைய அம்சமாக குழந்தையாக பிறப்பேன் என்று கூறியிருந்தார். அப்படி பராசர மகரிக்கு வியாச பகவான் பிறந்தார். அப்படி இந்த பெண்ணிடத்திலே அவர் கூறினார், நீ பயப்பட வேண்டாம், குழந்தை பிறந்த பிறகும் நீ கன்னித்தன்மையுடன் தான் இருப்பாய் என்று கூறி அப்பொழுதே ஒரு தீவை உருவாக்கினார். தன்னுடைய மாயசக்தியினால் ஒரு தீவை உருவாக்கினார். அந்த தீவை உருவாக்கி அங்கே பனிப்படலத்தை உருவாக்கி அந்த இடத்திலேயே அவர் அந்த மத்ஸ்யகந்திக்கு ஒரு குழந்தை பிறக்குமாறு செய்தார். மத்ஸ்யகந்தி என்றால் அவள் உடம்பிலிருந்து எப்பொழுதும் மீன்வாசம் வந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த பிறந்த குழந்தை தான் வியாசர். வியாசர் பிறந்தவுடன் விடுவிடுவென்று உடனே இளைஞராக மாறிவிட்டார். அப்படி இளைஞராக மாறியவர் உடனே தன்னுடைய தந்தையுடன் புறப்பட்டு விட்டார். அப்பொழுது புறப்படுவதற்கு முன்பாக அவர் வியாச மகரிஷி தன்னுடைய தாயான சத்தியவதிய இடத்திலே கூறியிருந்தார், என்ன எனில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் என்னை பார்க்க வேண்டும், என்னுடைய தேவை இருக்கின்றது என்று கருதுகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைத்து தியானம் செய்யுங்கள், உடனடியாக நான் உங்களுக்கு காட்சி அளிப்பேன் என்று கூறி சென்று விட்டார். அப்படி அதன் பிறகு இந்த மத்ஸ்யகந்திக்கு சத்தியவதி என்ற பெயர் உண்டாயிற்று. அவள் உடலிலிருந்து நறுமணம் கமல துவங்கியது. இந்த சத்தியவதியைத்தான் பிறகு சாந்தனு மகாராஜா ஒரு சமயம் பார்த்தார். சாந்தனு மகாராஜா பார்த்தவர் இந்த சத்தியவதியை மணந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். விரும்பி அவருடைய தந்தையான நிஷாதராஜன் அந்த வேட்டுவனிடத்திலே போய் பெண் கேட்டார். அப்பொழுது அந்த வேட்டுவன் கூறினான், என்னுடைய பெண்ணை தாராளமாக தங்களுக்கு தருகின்றேன், ஆனால் ஒரு நிபந்தனை, என்னுடைய மகளுக்கு பிறப்பவன் தான் உங்கள் ராஜ்யத்தின் மன்னனாக வேண்டும் என்று கூறியவுடன் இந்த சாந்தனு மகாராஜா அதற்கு பதில் கூறாமல் திரும்ப வந்து விட்டார். காரணம் யாதெனில் இந்த சாந்தனு மகாராஜாவுக்கு ஏற்கனவே தேவவிரதன் என்ற அற்புதமான மகன் இருக்கின்றான், கங்கை மைந்தன் இருக்கின்றான். அவனை விட்டுவிட்டு இன்னொரு பையனை அவர் ராஜாவாக்க முடியுமா? முடியாது என்று அவர் வீட்டிற்கு வந்து விட்டார். இருந்தாலும் அவர் மனதிலே அந்த சத்தியவதியை நினைத்து கொண்டே இருந்தார், மனமுருகி கொண்டே இருந்தார். இந்த விஷயம் யாது என இந்த தேவவிரதன் பல்வேறு நபர்களிடத்திலே விசாரித்த பிறகு தெரிந்து கொண்டார். தந்தைக்கு இதுபோல ஒரு விருப்பம் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு இவரே நேராக சென்று அந்த நிஷாதராஜனை சென்று பார்த்தார். பார்த்து தன்னுடைய தந்தைக்கு பெண்ணை கேட்டார் இந்த தேவவிரதன். அப்பொழுது மீண்டும் அதே நிபந்தனை அவர் போட்டார். இவரும் அதுக்கு சத்தியமளித்தார்.
பிரதிஜை செய்தார், நான் மன்னனாக மாட்டேன் என்று. உங்களுடைய மகளின் வயிற்றில் பிறந்த குழந்தையே மன்னனாகட்டும் என்று கூறினார். அதை அந்த நிஷாதராஜன் அது மட்டும் முடியாது, பிற்காலத்திலே உனக்கு திருமணமாகி உன் குழந்தை ராஜ்யத்திற்கு போட்டி போட்டால் என்ன செய்வது என்று வினவ, அப்பொழுதே இந்த தேவவிரதன் மீண்டும் ஒரு பிரதிஜை செய்தார். என்னவெனில், நான் ஒருபொழுதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், அதேபோல் ஒருபொழுதும் நான் ராஜ்யபாரத்தையும் சுமக்க மாட்டேன், ராஜாவும் அரியணையில் அமரவும் மாட்டேன் என்று 2 பிரதிஜைகளை செய்தார். அந்த பிரதிஜையின் காரணமாக அவர் பீஷ்மர் என்ற பட்டத்தை அடைந்தார். அப்படி பீஷ்மர் என்பவர் சிறந்த பிரதிஜைகளை உடையவர், சொல் மாறாதவர், நீண்ட தீவிரமான அற்புதமான சபதத்தை உடையவர் தான் பீஷ்மர். அப்படி பீஷ்ம பிரதிஜை செய்து அவர் அந்த சத்தியவதியை தன்னுடைய தந்தையான சாந்தனுவுக்கு மணமுடித்து வைத்தார். அந்த சாந்தனுக்கும் சத்தியவதிக்கும் பிறகு 2 குழந்தைகள் பிறந்தனர். ஒருவன் சித்ராங்கதன், மற்றொருவன் விசித்திர வீரியன். அந்த சித்ராங்கதன் குறிப்பிட்ட பருவத்திற்கு வரும் பொழுது அவனுடைய தந்தையான சாந்தனு மகாராஜா இறந்து விட்டார். பிறகு சித்ராங்கதன் மன்னனானார். அவன் அதிக வம்புடையவன், அக்கம்பக்கத்து நாடுகள் எல்லாம் அடிக்கடி சென்று சண்டையிட்டு கொண்டே இருப்பான், தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் என்று சென்று கொண்டே இருப்பான். இப்படி சென்று கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு சமயம் அதே பெயருடைய ஒரு கந்தர்வன் வந்தான், சித்ராங்கதன் என்ற பெயருடைய கந்தர்வன். அந்த கந்தர்வனுக்கும் இந்த சித்ராங்கதன் மன்னனுக்கும் இடையே கடும் போர் நிலவியது. 3 வருடம் தொடர்ந்து போர் நடைபெற்றது. இறுதியில் 3 வருட போர் முடிவிலே இந்த சித்ராங்கதன், இந்த மன்னன் கொல்லப்பட்டு விட்டான். ஆகையினாலே அடுத்தவன் அவனுடைய தம்பி விசித்திர வீரியன். அவனோ மிகச்சிறிய பாலகனாக இருந்தான். அந்த பாலகனை மன்னனாக்கி பீஷ்மர் அந்த ராஜ்யத்தை பரிபாலித்து வந்தார். அப்படி அந்த விசித்திர வீரியன் பருவத்திற்கு வந்தவுடன், வாலிப வயதை அடைந்தவுடன் அவனுக்கு பெண் தேட முயற்சி செய்தார். காஷி ராஜா அங்கே தன்னுடைய மகள்களுக்காக சுயம்பரம் நடத்துகின்றார் என்று தெரிந்து அங்கே சென்று அங்குள்ள மன்னர்களை எல்லாம் தோற்கடித்து அவருடைய பெண்களை அபகரித்து வந்தார் பீஷ்மர். அபகரித்து வந்த பெண்களிலே அம்பிகை, அம்பாலிகை என்ற 2 பெண்ணை இந்த விசித்திர வீரியனுக்கு மணமுடித்து வைத்தார். 7 வருடம் மனம் முடித்து 7 வருடம் கழித்து இந்த விசித்திர வீரியனும் இறந்து விட்டான். அப்பொழுது அந்த வம்சத்திற்கு குழந்தைகள் யாரும் இல்லை, மன்னனாவதற்கு குழந்தைகள் யாரும் இல்லை என்று சத்தியவதி மிகவும் மனமுடைந்தாள். அவள் பீஷ்மரிடத்திலே கூறினாள், நீ இப்பொழுது ஒன்று செய்ய வேண்டும், இந்த 2 பெண்களையும் மணந்து கொண்டு நீயே மன்னனாக இரு, நீ வம்சவிருத்தி செய் என்று கூறியவுடன் பீஷ்மர் முடியாது என்று கூறிவிட்டார். நான் எடுத்த முடிவை, என்னுடைய பிரதிஜை எந்த காலத்திலும் மாறாது, அதுவே தர்மமானது என்று கூறி மறுத்துவிட்டார். ஆனாலும் அக்கால வழக்கப்படி மற்றொரு விஷயம் இருந்தது. அதாவது வம்சவிருத்திக்காக ஒரு முறை கையாளப்படும். அந்த முறை அவர் தன்னுடைய அந்த தாய்ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சத்தியவதி இடத்திலே கூறினார். அதன்படி சத்தியவதி யோசனை செய்து பிறகு கூறினாள், வியாச மகரிஷி என்னுடைய மகன்தான் என்று பழைய கதையை பீஷ்மரிடத்திலே கூறி பிறகு வியாசரை மனத்திலே தியானித்தாள் சத்தியவதி. தியானித்தவுடன் அங்கே வியாச மகரிஷி அங்கே வந்து தோன்றினார். அவரிடத்திலே சத்தியவதி கூறினாள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துவிட்டது, நீதான் உதவி செய்ய வேண்டும், நீ இங்கே ஒரு வம்சவிருத்திக்காக ஒரு மகனை நீ பெற்றுத்தர வேண்டும் என்று கூறிய பொழுது வியாச மகரிஷி கூறினாள், அப்படி ஆகட்டும் தாயே, உன் கட்டளைப்படியே நான் செய்கின்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை, அவர்கள் 1 வருட காலம் அவர்கள் விரதம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் என் அருகில் வர முடியும். இல்லாவிடில் அக்னி போல் அவர்கள் அக்னி சுடும் பொழுது எப்படி பாதிக்கப்படுவார்களோ அந்த மாதிரி பாதிக்கப்படுவார்கள் என்று கூறிய பொழுது தாயான சத்தியவதி மீண்டும் அவனிடத்திலே வேண்டி கேட்டுக்கொண்டாள். முடியாது மகனே, முடியாது, 1 வருட காலம் காத்திருக்க முடியாது. மன்னன் இல்லாத ராஜ்யம் அனைத்து விதமான தவறுகளும் நிறைந்ததாக இருக்கும். மன்னன் இல்லாமல் ஒரு ராஜ்யம் இருக்க முடியாது. ஆகையினாலே இப்பொழுதே நீ ஒரு குழந்தையை பெற்றுத்தர வேண்டும் உன்னுடைய தவ வலிமையின் மூலம் என்று வியாசனிடத்திலே சத்தியவதி கூறிய காரணத்தினாலே தன்னுடைய தாயின் கட்டளையை மேற்கொண்டார் வியாச மகானும். அப்படி அன்று அம்பிகை இடத்திலே கூறி வைத்திருந்தாள் சத்தியவதி, இன்றிரவு நள்ளிரவு வேளையிலே ஒருவர் வருவார், உனக்கு வம்சவிருத்திக்காக வருவார் என்று மட்டும்தான் கூறியிருந்தால் அவரை வரவேற்க தயாராக இரு என்று யார் என்று கூறவில்லை. நள்ளிரவு வேளையிலே வியாச மகரிஷி உள்ளே வந்தார். அந்த அறைக்குள்ளே அவர் பார்க்கும் பொழுது செம்படுப்பு ஜடாமுடியுடன், கரிய தோற்றத்துடன், சிகப்பான கண்களுடன், உடலெல்லாம் நெய்யை பூசிக்கொண்டு கோரமான வடிவத்தில் வியாச பகவான் அங்கே உள்ளே நுழைந்தவுடன் அவருடைய அந்த காட்சியை கண்டவுடன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டாள் அம்பிகா, பார்க்க இயலாதவாறு. அப்படி மூடிக்கொண்டு காரணத்தினாலே அவளுக்கு ஒரு
குருடன்தான் பிறப்பான் என்ற விஷயத்தை அவர் வியாச பகவான் சத்தியவதி இடத்திலே கூறினார். அவளுக்கு பிறக்கக்கூடிய மகன் 10,000 யானைகளை போன்ற வலிமையானவன், வீரனாக இருப்பான், இருந்தாலும் அவன் குருடனாக இருப்பான், அதற்கு இதுதான் காரணம் என்று கூறியவுடன் அவளும் வருந்தி அடுத்ததாக அம்பாலிகாவிடம் செல்ல ஏற்பாடு செய்தாள். அம்பாலிகாவிடம் நள்ளிரவு வேளையிலே வியாச பகவான் சென்றார். சென்ற பொழுது அவருடைய அந்த கோர வடிவத்தை கண்டு அம்பாலிகா பயந்து அவருடைய உடல் எல்லாம் வெளிறிவிட்டது. அப்பொழுது மீண்டும் இவர் வந்தார். சத்தியவதி இடத்திலே தாயிடத்திலே கூறினார், தாயே, அவள் பயத்தினால் அவள் முகம் வெளிறிவிட்டது, ஆகையினாலே அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மஞ்சள் நிறத்துடன் பாண்டு நிறத்தில் பாண்டு என்ற பெயருடன் அவன் இருப்பான் என்று கூறியவுடன் மீண்டும் வருந்தினாள் சத்தியவதி. மீண்டும் ஒருமுறை அம்பிகாவிடம் செல்ல வேண்டும் என்று வேண்ட அவரும் மீண்டும் ஏற்றுக்கொண்டு சென்றார். அப்படி சென்ற பொழுது அம்பிகா தன்னுடைய பணிப்பெண்ணை அங்கே நிறுத்தி இருந்தாள். அந்த பணிப்பெண் வியாச மகரிஷியை வணங்கி அவருக்கு பாத பூஜை செய்து அவரை பூஜித்தாள். பிறகு திரும்ப வியாச மகரிஷி சத்தியவதியிடம் கூறினாள், இப்பொழுது பணிப்பெண் அனுப்பப்பட்டாள் என்னிடத்திலே, ஆகையினாலே அந்த பணிப்பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தையானது தர்மராஜாவேதான், யம தர்மராஜாதான் இங்கே பிறக்கப் போகின்றான் விதுரன் என்ற பெயரிலே என்று கூறிவிட்டு அவர் அப்பொழுதே மறைந்து விட்டார். தான் வந்த காரியம் முடிந்து விட்டது என்று கூறி, அப்படி இந்த வியாச மகரிஷி இந்த பாண்டவர்களுக்கும் இந்த கௌரவர்களுக்கும் பிறப்பிற்கும் மூல காரணமாக இருந்தவர் இந்த வியாச மகரிஷி தான். அதேபோல் இந்த மகாபாரத சமயத்திலே ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலும் அவர் பல ஆலோசனைகளையும் தன்னுடைய அருளையும் வழங்கி செல்வார். எப்பொழுது தோன்றுவார், எப்பொழுது வருவார் என்று சொல்ல இயலாது. ஆனால் தேவையான பொழுது தேவையான விஷயங்களை அருளி செல்வார் இந்த வியாச மகரிஷி. இந்த வியாச மகரிஷி தான், வேதவியாசர் தான் மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகங்களை கொண்ட மகாபாரதத்தை, அற்புதமான மகாபாரதத்தை இயற்றியவர். வேதங்களை எல்லாம் நமக்கு தொகுத்து வழங்கியவர், 14 புராணங்களை வழங்கியவர், பாகவத புராணத்தை வழங்கியவர். இவருக்கு கிருஷ்ணத்வைபாயனர் என்று பெயர். கிருஷ்ண என்றால் கரிய நிறமுடையவர், ஈர்க்கக்கூடியவர் என்று பொருள். துவைபாயனர் என்றால் இவர் தீவில் பிறந்ததனால் துவைபாயனர் என்று ஒரு பெயர் உண்டு. அதேபோல் பாதராயணர் என்ற பெயரும் உண்டு இவருக்கு. அதாவது பிரம்மசூத்திரத்தை இயற்றியனால் பாதராயணர் என்ற ஒரு பெயர். இவர் இந்த சிரஞ்சீவிகளில் இவரும் ஒருவர். ஆகியனாலே இன்றளவும் இவர் மேல்பத்ரியிலே நிஷ்டையிலே தவத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். இப்படி இந்த ஆதிசங்கர பகவத்பாதாலும் ஸ்ரீமன் மத்வாச்சாரியாரும் மேல்பத்ரிக்கு சென்று இவரை தரிசித்திருக்கின்றனர், அவர் அருளை பெற்றிருக்கின்றனர். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த வியாச பகவான் அவரை பூஜிப்பவர்களுக்கெல்லாம் ஞானத்தை அருளிக் கொண்டிருக்கின்றார். இன்றளவும் ஞானத்தை அளிக்கின்றார் வியாச பகவான். அப்படிப்பட்ட கிருஷ்ணத்வைபாயனர் என்னும் வியாசரூபியானவர் தம்மை உபாசிப்பவர்களுக்கு அனுகிரகிக்கக்கூடிய அந்த வியாச பகவானை வணங்கி கிருஷ்ணக திருடக என்ற பதங்களை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். இந்த கிருஷ்ணக திருடக என்ற பதத்திற்கு முன்னமும் பின்னமும் உள்ள பதங்களை பார்ப்போம். சுவாங்கக என்ற பதத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அருளுகையில் படைப்பு காரியத்தில் தாமே அங்கமாக இருப்பவர், மேலும் தனக்கேற்ற அங்கங்களை உடையவர், சுதந்திரமான அங்கங்களை உடையவர் என்றுரைக்கின்றார். அஜிதக என்ற பதத்திற்கு பராசர பட்டர் அருளுகையில் உற்பத்தி, அழிவு முதலிய பிரகிருதி தர்மங்களால் வெல்லப்படாத அஜிதா என்னும் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அதிபதி என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகையில் ஒருவராலும் வெல்லப்படாதவர் என்றுரைக்கின்றார். சங்கர்ஷண என்ற பதத்திற்கு பராசர பட்டர் அருளுகையில் சேதன அச்சேதனங்களை தம்மிடம் ஒன்று சேரும்படி ஆகர்ஷிப்பவர் என்றுரைக்கின்றார். அச்சுதக என்ற பதத்திற்கு பராசர பட்டர் அருளுகையில் யூகத்திலும் தமது ஸ்தானத்தில் இருந்து வழுவாதவர் என்றுரைக்கின்றார். சங்கர்ஷண அச்சுதக என்ற இரு பதங்களை ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாலும் ஸ்ரீமன் சத்யசந்த தீர்த்தரும் கையாளுகையில் சங்கர்ஷனோ அச்சுதக என்று ஒரே பதமாக கையாளுகின்றனர். அதாவது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகையில் சம்சார காலத்திலே பிரஜைகளை சேர்த்து இழுப்பவர், மேலும் தம் சொரூபத்தை விட்டு தவறாதவர் என்று உரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகையில் எல்லோரையும் நன்றாக இழுத்து கொள்பவர், அழிவற்றவர் என்றுரைக்கின்றார். அப்படி சுவாங்க அஜிதக சங்கர்ஷண அச்சுத என்ற பதங்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் பொருளான சுதந்திரமான அங்கங்களை உடையவர், உற்பத்தி அழிவு முதலிய பிரகிருதி தர்மங்களால் வெல்லப்படாத அஜிதா என்னும் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அதிபதியானவர், சேதன அச்சேதனங்களை தம்முடன் ஒன்று சேரும்படி ஆகர்ஷிப்பவர், அனைத்தையும் தம்முடன் இழுத்துக்கொள்பவர், அழிவற்றவர் என்ற பொருள்களுக்கு உதாரணமாக ஸ்ரீமத் ராமானுஜர் இயற்றிய
ஸ்ரீமத் ராமானுஜர் எழுதிய 9 நூல்களில் ஒரு நூலான கத்யத்ரயம் என்ற நூலை எடுத்துக்கொள்வோம். அதாவது இந்த கத்யத்ரயம் என்ற நூலிலே ராமானுஜர் 3 பகுதியாக பிரிக்கின்றார். ஸ்ரீமத் ராமானுஜர் சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் மற்றும் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று 3ஆக பிரித்து கூறுகின்றார். சரணாகதி கத்தியத்திலே சரணாகதியை பற்றியும், ஸ்ரீரங்க கத்தியத்திலே கைங்கரியத்தை பற்றியும், ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்திலே ஸ்ரீ வைகுண்டத்தின் பெருமைகளையும் கூறுகின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர். இப்படி இந்த வைகுண்டத்தின் பெருமைகளை, வைகுண்டத்தின் சிறப்பை எப்படி ராமானுஜர் கூறுகின்றார் என்று பலருக்கும் சந்தேகம் வரலாம். பொதுவாக இந்த உடலை உகுத்தபின் தான் நம்முடைய புண்ணிய பலனின் காரணமாக, சிறப்பின் காரணமாக வைகுண்டத்தை அடையலாம் நாம். அப்படி இங்கிருந்தபடியே எப்படி வைகுண்டத்தின் சிறப்பை ஸ்ரீமத் ராமானுஜர் கூறுகின்றார் என்று சந்தேகம் எழும். அதற்கு காரணம் பகவானே அவருக்கு அந்த திருஷ்டியை கொடுத்து வைகுண்டத்தின் சிறப்புகளை காண வைத்தார் என்று கூறுவர். அப்படி ஸ்ரீமத் ராமானுஜர் வைகுண்டத்தை பற்றி வர்ணிக்கையிலே முதலில் பகவானின் கல்யாண குணங்களை பேசுகின்றார். பிறகு வைகுண்டத்தை பற்றி அவர் கூறும் பொழுது அதன் அழகையும் சிறப்பையும் அற்புதமாக வர்ணிக்கின்றார். குண்ட என்றால் தடைகள் உடையது என்று பொருள். வைகுண்டம் என்றால் தடைகள் அற்ற இடம் என்று பெயர். அதாவது வைகுண்டத்திலே பகவானின் கல்யாண குணங்களை தடையின்றி அனுபவிக்கலாம் நாம். அப்படி என்றால் இங்கே தடை இருக்கின்றதா, இங்கே பூலோகத்திலே என்று கேட்கலாம். ஆம், கண்டிப்பாக தடை இருக்கின்றது. நம்முடைய கர்மங்கள் நம்மை தடுக்கின்றன, கர்ம வாசனைகள் நம்மை தடுக்கின்றன, பகவானுடைய குணங்களை நாம் அனுபவிக்க முடியாமல் செய்கின்றன. ஸ்ரீமத் ராமானுஜர் கூறுகையில் சதுர்தச புவன ஆத்மகம் என்று கூறுகின்றார். அதாவது 14 உலகங்களை பற்றி கூறுகின்றார். 14 உலகங்களை பிரிக்கும் பொழுது மேல் உலகம், கீழ் உலகம் என்று பிரிக்கின்றார். மேல் உலகம் என்பது பூமி, புவனம், சுவ, மக, ஜன, தப, சத்தியம் என்று கூறுகின்றார். கீழ் உலகம் என்பது அதல, விதல, சுதல, ரசாதல, தலாதல, மகாதல, பாதாள என்று உரைக்கின்றார். இப்படி இவை அனைத்தும் ஒரு அண்டத்தில் அடங்கியுள்ளன. இந்த 14ம் ஒரு அண்டத்தில் அடங்கியுள்ளன. ஒரு அண்டத்தை விட அடுத்த அண்டம் 10 மடங்கு பெரியது. அதை அடுத்த அண்டம் அதைவிட 10 மடங்கு பெரியது. இப்படி 7 அண்டங்களாக அமைக்கப்பட்டுள்ளது ஒரு பெரிய அண்டமாகும். அதாவது முதல் அண்டம், முதல் கோளத்தை பார்க்கும் பொழுது, முதல் அண்டத்தை பார்க்கும் பொழுது அது 14 உலகங்களை கொண்டது. இதை அடுத்து இதை சுற்றி இருக்கக்கூடியது, ஒன்றை சுற்றி ஒன்றுதான் இருக்கின்றது. இதை சுற்றி இருக்கக்கூடியது நீரண்டம். இது அதைவிட 10 மடங்கு அதிகமாக உள்ளது. இந்த நீரினால் அண்டத்தை சுற்றி அதை 10 மடங்கு இருக்கின்ற, அதை சுற்றி அடுத்த 10 மடங்கு இருக்கக்கூடியது அக்னி அண்டம். அதை சுற்றி வாயு, ஆகாயம், மகான், பிரகிருதி என்று 7 அண்டங்கள் உள்ளன. இந்த இப்பொழுது 7 அண்டத்தையும் சேர்த்து ஒரு அண்டமாக எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற பல கோடி அண்டங்கள் இங்கே இருப்பதாக விஷ்ணு புராணம் கூறுகின்றது. இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் பிரம்மாண்டம். இப்படி இந்த பிரம்மாண்டத்திலே நாம் செய்யும் செயல் விளைவை ஏற்படுத்தும். இந்த விளைவானது மற்றொரு பொருளையும் மற்றொரு விளைவையும் உண்டாக்கும். இவை அனைத்தையும் கடந்து நாம் எம்பெருமானின் பாதரவிந்தத்தை சரணடைந்து விட்டால் அந்த சரணாகதியானது நம்மை பரமபதத்தை அடையச் செய்யும். அந்த பரமபதமானது பிரம்மாதி தேவர்களும் தம்முடைய அறிவினாலும் மனதினாலும் எட்ட முடியாத, அவருடைய மனதிற்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்ட இடம்தான் இந்த பரமபதம். இங்கே நித்தியசூரிகள் பகவானை எப்பொழுதும் அனுபவித்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்கள் இந்த ஸ்ரீ வைகுண்டத்திலே இல்லாத இடமே இல்லை. அனைத்து இடத்திலும் நித்தியசூரிகள் இருக்கின்றனர். இந்த வைகுண்டத்தின் பரப்பு என்ன, செல்வம் என்ன, பெருமைகள் என்ன என்பதை நாம் வரையறுத்து கூற முடியாது. இங்கே சொர்க்கத்தில் உள்ள கற்பக விருட்சங்களை விட சிறப்பான ஏராளமான விருட்சங்கள் நிரம்பிய சோலைகள் உள்ளன. எம்பெருமானுக்கும் பிராட்டிகளுக்கும் விளையாட பல பல பூங்காக்கள் இருக்கின்றன. அதேபோல் ரத்தினங்கள் அறிந்த தூண்கள் கொண்ட ஏராளமான மண்டபங்கள் இருக்கின்றன. மாணிக்க கற்கள் பொருத்தப்பட்ட ஏராளமான மண்டபங்களும் இருக்கின்றன. பலவிதமான நிறம், மனம் உடைய மலர்கள் ஏராளமாக எந்த திசையிலிருந்து கீழே விழுகின்றது என்று தெரியாமல் எல்லா பகுதியிலிருந்து மேலிருந்து கீழே விழுந்து கொண்டே இருக்கும். பாரிஜாதம், கற்பகம், சந்தனம் போன்ற பலவிதமான மரங்களிலிருந்து ஏராளமான பூக்கள் எல்லாம் கீழே விழுந்து கொண்டே இருக்கும். மலைகள் எல்லாம் கிரீடம் போன்று தலைகவிழ்த்த நிலையிலே இருக்கும். மயில்கள், குயில்கள், அன்னம் போன்ற பறவைகள் எல்லாம், அற்புதமான பறவைகள் எல்லாம் அழகாக பாடியும் ஆடியும் பேசும் சக்தியுடன் இருக்கும். பல ஆயிரம் சோலைகளின் முத்து, மாணிக்கம், பவளம் போன்றவற்றினால் அமைக்கப்பட்ட படிக்கட்டுகள் கொண்ட ஏராளமான குளங்கள் இருக்கும்.
இந்த குளங்களிலே இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் அமிர்தத்தைப் போல தெளிவாகனமாக இருக்கும். இந்த பூங்காக்களிலே சோலைகளிலே உள்ள தேனை, இந்த பூக்களிலே உள்ள தேனை எல்லாம் அருந்தக்கூடிய வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் செய்து கொண்டு மயக்க நிலையிலே இருக்கும். மலர்களை தழுவி வீசும் தென்றல் காற்று மிகவும் சுகந்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த இடத்திலே பெரியதொரு மலர் குவியலின் மத்தியிலே ஒரு கட்டிலை போன்று ஆதிசேஷன் இருக்கின்றான். அந்த ஆதிசேஷன் மீது இந்த வைகுண்டபதியானவன் அற்புதமாக பெரிய பிராட்டியானவள் தொண்டு செய்ய நித்தியசூரிகள் ஆதிசேஷன் விஸ்வக்சேனர் போன்ற நித்தியசூரியர்கள் எல்லாம் அனுபவிக்க அங்கே புடைசூழ அங்கே அற்புதமாக இருக்கின்றான் வைகுண்டபதி மகாவிஷ்ணு. அப்படி இப்படியெல்லாம் வர்ணிக்கின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர் தம்முடைய வைகுண்ட கத்தியத்திலே. இதன் பிறகு பகவானின் அங்கங்களை வர்ணிக்கின்றார், அவனுடைய அலங்கார வர்ணனையை செய்கின்றார். அப்படி இந்த கத்தியத்ரயத்திலே பகவானை, இந்த வைகுண்டத்தை அற்புதமாக ஸ்ரீமத் ராமானுஜர் வர்ணிக்கின்றார். அப்படி பகவானானவன் சுதந்திரமான அங்கங்களை உடையவன், அஜிதா எனப்படும் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அதிபதி, அனைத்து விஷயங்களும் தம்மிடத்திலே இழுத்து வைத்துக் கொள்பவன், அழிவற்றவன். அப்பேற்பட்ட அந்த பரமாத்மனை வைகுண்டபதியை வணங்கி ஸ்வாங்கக அஜிதக சங்கர்ஷணக அச்சுதக என்ற பதங்களை வணங்கி அடுத்த பதத்தை நோக்கி செல்வோம். ஓம் நமோ நாராயணாய.